போன வெனஸ்டே ஒரு சடன் பிளானாக ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. பர்சனலாகவும் அஃபிஷியலாகவும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால வீட்டுக்கெலாம் போக நேரம் இல்லை. அக்கா அம்மா எல்லாருமே வர சொல்லிட்டு அங்கேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் டைம் ஆயிடுச்சு. அங்கேயே பக்கத்தில் ஒரு அம்மன் ஹோட்டல் இருந்துச்சு. லன்ச் வேலையெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து காலையில் ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்பணும். மதுரையை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 11:30 ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆல்ரெடி முன்னாடி நாள் வரைக்கும் பயங்கரமான ஃபீவர், உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. அதனால ஹஸ்பண்ட் வந்து அம்மா வீட்டிலே ஒரு 2 நாள் இருந்துட்டு வா, அப்போ தான் உனக்கும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை நமக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே ரிட்டன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்தா நெக்ஸ்ட் டே உகாதி லீவ் அப்படிங்கிறதே ஞாபகம் இல்லை. அக்கா சொல்லி தான் அதுக்கப்புறமா செக் பண்ணும்போது ஃபோனில் வந்து பசங்களுக்கு லீவ் வந்துருந்துச்சு மெசேஜஸ்லாம். சரி அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நைட் அம்மா வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே கிளம்பியாச்சு. காலையில் இட்லி, குருமா, வடையெல்லாம் பண்ணியிருந்தாங்க அம்மா. ஸோ காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து அங்கேருந்து ஒரு 11 o'clock அப்படின்னும் போது கிளம்பிட்டோம். பாப்பா தான் ஒரே நாளில் கிளம்புறோன்னே ஒரு மாதிரி டல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் 1 monthல வந்துருவோன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்கள் மாமியாருக்கும் ஒரே சர்ப்ரைஸ். நாங்கள் ஊர்லேருந்து வரது யாருக்குமே தெரியாது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே சர்ப்ரைஸிங். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பேசிட்டு ஒரு 1 hour பக்கம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா சடனாக வந்திருக்கதை பார்த்து பயப்பட தான் செய்கிறாங்க, என்னவோ ஏதோ அப்படின்ட்டு. சரி இல்லை அஃபிஷியலாக வேலைக்காக தான் வந்தோம் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்கு இல்லையா, அது ட்ரை பண்ணதே இல்லை. சரி வர்ற வழியில் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து லஞ்ச் ஒரு 3 o'clock போல் சாப்பிட்டோம். என்னாலையும் கண்டினியூவாக ட்ராவல் பண்ண முடியல. அதனால் இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணிலே கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30 அப்படிங்கும் போது கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிட்டோம்.